ஸோ கிரானி ஸ்கொயர் வெனஸ்டேயில் இந்த வீக்குக்கான கிரானி ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா கார்னர் டு கார்னர் கிரானி ஸ்கொயர். ஸோ இது ரொம்ப ஈஸியான கிரானி ஸ்கொயர் தான். பேசிக் கிரானி ஸ்கொயர் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ பேசிக் கிரானி ஸ்கொயர் தெரியாதவங்க யான் வண்டர்ஸ் பேஜ்லேயே நான் அதோட லிங்க் தரேன் டிஸ்கிரிப்ஷனில், நீங்கள் பார்த்து அந்த வீடியோ போய் பாருங்கள். ஸோ இது வந்து கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம வந்து இதை ஃபினிஷ் பண்ணுவோம். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து மேஜிக் சர்க்கிள் மேக் பண்ணி 3 செயின் 2 டபுள் க்ரோஷே, அகெயின் வந்து கார்னரில் வந்து 3 செயின் போட்டுட்டு 3 டபுள் க்ரோஷே 3 செயின் 3 டபுள் க்ரோஷே 3 செயின் 3 டபுள் க்ரோஷே போட்டு 3 செயின் போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இது எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். ஸோ மேஜிக் சர்க்கிள் பண்ணிவிட்டு த்ரீ செயின் 2 டபுள் க்ரோஷே, அகெயின் வந்து 3 செயின் 3 டபுள் க்ரோஷே, again 3 chain 3 double crochet, 3 chain 3 double crochet. இப்போ வந்து 3 செயின் போட்டு ஸ்லிப் ஸ்டிச் வந்து நம்ம அந்த தேர்ட் செயினில் நம்ம போட்டுக்கலாம். ஸ்டார்டிங்கில் போட்டாலே அங்கே. ஓகே, ரோ 1 வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து ரோ 2. ஸோ ரோ 2ல் வந்து 3 செயின் நம்ம போடுறோம். 3 செயின். ஸோ இந்த கார்னரில் 3 டபுள் க்ரோஷே 3 செயின் அண்ட் 3 டபுள் க்ரோஷே. So next corner same process, 3 double crochet 3 chain and 3 double crochet. Next corner 3 double crochet 3 chain, again 3 double crochet, same அடுத்ததுலயும் ஸோ இப்போ வந்து நம்ம 2 டபுள் க்ரோஷே போட்டால் போதும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு 3 செயின் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் 2 டபுள் க்ரோஷே போட்டுட்டு அந்த 3 செயின் போட்டிருக்க அந்த தேர்ட் செயினில் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு நான் ஒரு செயின் போட்டுட்டு கட் பண்ணிடுறேன்.
ஸோ நம்ம இதுவரையும் வந்து 2 ரோ வந்து பேசிக் கிரானைட் ஸ்கொயர் மாதிரி பண்ணியிருக்கோம். அண்ட் அடுத்தது வந்து நம்ம வேறு கலர் சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த கார்னரில் ஏதாச்சும் ஒரு கார்னர் ஜஸ்ட் வந்து நீடில் இன்சர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து 3 செயின் போடுங்க. ஓகே, இப்போ ஸோ அந்த டயக்ராம் பார்த்துட்டு அதை ஃபாலோ பண்ணுங்கள். 3 செயின், 2 டபுள் crochet in same space. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு கிளஸ்டர், ஸோ நெக்ஸ்ட் கார்னரில் த்ரீ டபுள் crochet, 3 செயின், 3 செயின், 3 டபுள் crochet, again ஒரு கிளஸ்டர், side cluster and corner cluster. So corner cluster na 3 double crochet, 3 chain and 3 double crochet. So இந்த 3 chain வந்து இங்கே போடும் இல்லையா, அது பாருங்கள் டயக்ராமில் 3 chain நம்ம வந்து போட்டுட்டு உங்களுடைய இதை கிரானைட் ஸ்கொயரை வந்து நீங்கள் டேர்ன் பண்ணிக்கணும். ஸோ எப்படின்னா 3 செயின் நான் போட்டுட்டேன், என் கிரானைட் ஸ்கொயரை டேர்ன் பண்ணி ஸோ இந்த கேப் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே நான் என்ன பண்ணுறேன், கிளஸ்டர் போட ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ நான் இந்த இடத்துக்கு வராமல் அப்படி டேர்ன் பண்ணி இங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டு வரேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து கார்னரில் 3 double crochet, 3 chain and 3 double crochet. Okay, again வந்து side cluster, இங்கே வந்து சைட் கிளஸ்டர் பண்ணிவிட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 3 செயின் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த தேர்ட் ரோவில் ஸ்டார்ட் பண்ண இடத்துல, தேர்ட் ரோ ஸ்டார்ட் பண்ண இடத்துல 3 செயின் போட்டுக்கலாம். அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு டபுள் crochet போடணும். ஸோ yarn over அந்த 3 செயின் எடுக்கிற இடத்துல
நான் டபுள் க்ரோஷே போட்டேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல நான் வந்து கலர் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இது ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துட்டோம். இங்கே இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், கலர் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ அகெயின் வந்து அந்த க்ரீன் கலரை யூஸ் பண்ணுறேன். பண்ணிவிட்டு நான் இங்கேருந்து 3 செயின் போடுறேன். 1 2 3 போட்டுட்டு இந்த கேப் இருக்கு இல்லையா, ஒரு டபுள் க்ரோஷே போட்டோம் இல்லையா, அது பக்கத்தில் ஒரு கேப் இருக்கும். ஸோ அந்த இடத்துல ஒரு டபுள் க்ரோஷே போடுறேன். போட்டுட்டு நம்ம இந்த ஆஷ் கலர் த்ரெட் இருக்கு இல்லையா, அதை நான் வந்து நல்லா புல் பண்ணுறேன். புல் பண்ணும்போது அது உள்ளே போய் செக்யூர் ஆகிடும். ஓகே, ஸோ இந்த த்ரெட்டை நீங்கள் வந்து கொஞ்சம் பேர் கட் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் லென்த்தாக விட்டு கட் பண்ணுவேன். இப்போ இந்த த்ரெட்டை நம்ம ஹைட் பண்ணிகிட்டே வந்துடலாம். ஓகே, ஓகே, சைட் கிளஸ்டர் போட்டுகிட்டே வரேன். போட்டு இப்போ இந்த கார்னரில் வந்து கார்னர் கிளஸ்டர். ஸோ கார்னர் கிளஸ்டர். ஸோ இந்த இடத்துல ஸோ நீங்கள் டயக்ராமை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தாலே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். த்ரீ டபுள் crochet, 3 chain, again 3 double crochet, side cluster, super corner cluster, three chain,
இப்போ ஸ்டார்ட் பண்ண இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், எண்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல ஒரு கிளஸ்டர் போட்டுட்டு நம்ம 3 செயின் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். டூ செயின் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஸோ அவ்வளோதான். பின்னாடி நம்ம ஹைட் பண்ண த்ரெட்லாம் இழுத்து டைட் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிடுங்க. ஸோ கட் பண்ணிவிட்டு இந்த த்ரெட்டையும் நீங்கள் ஹைட் பண்ணிவிடுங்க. crochet நீடில் வச்சு நான் ஹைட் பண்ணி விட்டுறேன். ஸோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு நம்ம கார்னர் டு கார்னர் கிரானி ஸ்கொயர். ரொம்ப சிம்பிளான ஒரு பேட்டர்ன். ஸோ கார்னர் டு கார்னர் கிரானி ஸ்கொயர் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.